வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூவில் வச்சு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஒய். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூல்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பிக்சர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு பிக்சர் நான் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சர் எடுத்துட்டேன். இப்போது இந்த பிக்சரில் ஒரு பிக்சரை நான் மினிமைஸ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இது ஒரிஜினல் பிக்சர். இப்போ நான் இந்த ஒரிஜினல் பிக்சரை ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டேன். இந்த பிக்சர் நான் வந்து இது பண்ணிடுறேன். இப்போது இதுதான் ஒரிஜினல் பிக்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் ஒரிஜினல் பிக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரிஜினல் பிக்சரில் இப்போ நான் ஒரு எடிட் பண்ணுறேன். ப்ரெஸ் டூல் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு ப்ரெஸ் சைஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் கலர் செலெக்ஷன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரெஸ் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு இந்த நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் இப்படி சின்னதாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். இப்போது இந்த பிக்சருக்கும் இந்த கலருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது நீங்கள் இந்த பிக்சரை மறந்துடுங்க. இதுதான் ஒரிஜினல் பிக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்சரில் நான் டூப்ளிகேட் லேயர் எடுக்காமல் நான் ஒரிஜினல் பிக்சரில் தப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணிட்டேன். அதுவும் தப்பாக பண்ணிட்டேன். ஐயோ அப்படின்னா இந்த ஒரிஜினல் பிக்சரை நம்ம திருப்பி எடுக்க முடியாதான்னு கேட்டால் எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த டூல். இந்த ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் டூலானது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மவுஸ் பட்டனில் லெஃப்ட் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம பண்ணின தப்பான எடிட்டிங்கை நம்ம சரி பண்ணிடலாம். ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு திரும்ப கிடச்சிரும். இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூல் வேலை பண்ணுது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூல்னா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூலோடைய வேலையை இதுதான். இதை நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் மூலயமா நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து நம்ம கலர் பிக்சர், ஒரிஜினல் பிக்சர். இந்த பிக்சரை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் இமேஜ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டிஸாரைட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இப்போ நான் அன்டூ கொடுத்து காமிக்கிறேன். இப்படி இருக்குது பாருங்கள். அன்டூ கொடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு கலர் ஒரிஜினல் பிக்சர் வந்துச்சா, மறுபடியும் நான் காமிக்கிறேன், எடிட் பண்ணி காமிக்கிறேன். இமேஜ் அப்படிங்கிற ஆக்ஷன் போகிறேன். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டிஸாரைட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணுன்னே இந்த கலர் பிக்சரானது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போது இந்த பிக்சரில் ஒரிஜினல் பிக்சர் என்னது, கலர் பிக்சர். இப்போ நம்ம எடிட் பண்ணது என்னது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிருக்கோம். இதை இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூவில் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் சைஸை கொஞ்சம் தான் சுருக்கிக்கிறேன். இப்போது இந்த கோல்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணால் கூட நம்ம ஒரிஜினல் பிக்சர் காமிக்கும். நான் இந்த கோல்டில் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கோல்டானது அதாவது செயின், இந்த கோல்டில் நான் நெக்லஸில் செலெக்ஷன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. கவனிங்க, இது எடிட்டிங்கில் நம்ம ஒரிஜினல் பிக்சரை திருப்பி கொண்டு வரோம். சைஸ் வரைக்கோங்க. நல்லா கவனிங்க, இந்த சைடில் இந்த கலர் கரெக்ஷன் வருது இல்லையா, இந்த சைடில் வரக்கூடிய கலர் கரெக்ஷனை நம்ம இப்போ அன்டூ கொடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம எரேசர் டூல் வச்சு அழிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு
இது ஃபுல்லாக நான் இப்படி பண்ணிட்டேன். இந்த சேலையிலையும் வந்துடுச்சு. அப்படின்னா நீங்கள் எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. எரேசர் டூல் எடுத்துகிட்டு ப்ரெஸ் சைஸை நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் சைஸை பெருசாக்கிட்டு நீங்கள் எரேசர் பண்ணிங்கன்னா பிக்சரே அழிஞ்சிரும். இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. ரொம்ப கவனமாக பண்ணணும். பாருங்கள், பிக்சரே டெலிட் ஆயிரும். நான் வந்துட்டு கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலான்டா, நம்ம கரெக்டாக கவனமாக எடிட் பண்ணால் போதும். இப்போது நான் ஆர்ட்ஸ் ப்ரெஸ் டூலை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த கோல்டில் நம்ம அழகாக எடிட் பண்ணுறோம். ப்ரெஸஸ் இருந்தாக்கிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பொறுமையாக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம், அழகாக பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி அழகாக கொண்டு வந்துச்சு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் எப்படி அழகாக கோல்டு தெரிகிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இந்த இடத்துல கோல்டு இருக்குது, இந்த இதை கூட பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ப்ரெஸ் சைஸ் கம்மி பண்ணி வச்சு போடுங்க, இல்லாட்டா சைடில் உள்ள பிக்சரும் நம்மளுக்கு எடிட்டிங்கில் அழகாக தெரியும். அதனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு இதில் சின்ன செஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அழகாக வந்துட்டா. தப்பு பண்ணால் அண்டு கொடுத்து வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரெஸ் சைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இதில் வந்து நான் பெருசாக்கிறேன். இவன் பாருங்கள், இந்த பிக்சர் கோல்டு மட்டும் தனியாக எடுத்துரு. இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். அது பட்டு தானே, கோல்டு தானே, அந்த கோல்டு கலரில் தானே இருக்கும். நீங்கள் பண்ணிங்கன்னா வரும். ப்ரெஸ் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம எடிட்டிங் வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் நம்ம, அதாவது ஒரிஜினல் பிக்சரை நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம். இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸை தான் நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலராக நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் ஒரிஜினல் பிக்சரை. அந்த எடிட்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எரேசர் வச்சு அழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆர்ட்ஸ் கிஸ்டி ப்ரெஸ் வச்சு அழித்தோம்னா அதில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஃபிக்சலானது நமக்கு திரும்ப கிடச்சிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் டூலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் திரும்ப நம்ம பழைய பிக்சரில் இருக்கக்கூடிய கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸ் அப்படியே திரும்ப வர்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுறேன், பெருசாக்கிக்கிறேன். இதை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணால் நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பிக்சர் அப்படியே திரும்ப கிடச்சிருச்சு இல்லையா. அவ்வளோதான். நம்ம எடிட்டிங்க்கு வந்து ஆல்பம் மேக்கிங்க்கும் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், ஒரு ஸ்கின் கரெக்ஷன் பண்ணுறோன்னா இந்த டூலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நான் ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் டூல் வச்சு டெலிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி திரும்ப கிடச்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் பிக்சர். இந்த ரெண்டுமே ஒரிஜினல் பிக்சர் தான். பார்த்திங்களா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் டூலோடைய வேலை. அதுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், ஹார்ட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எடிட் பண்ணுறீங்களோ அது டக்குன்னு நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் டூல்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இந்த இமேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கூட்டி இதில் பென் டூலை வச்சு முன்னாக செலெக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் க்யூப் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் சரி, செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த பிக்சர் நான் செலெக்ஷன் பண்ணுறேன், பாருங்கள்.
ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணி பண்ணுவோம். மைனஸ் டூல் வச்சு ஒரு இழுப்பு நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். இந்த பென் டூல் வச்சு கூட நீங்கள் இது கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா சாம்பிள் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த கை எல்லாமே நான் காமிக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லும் நம்ம எப்படி எடிட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னுக்கிட்டி நீங்கள் செலெக்ஷனில் போய் இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இன்வெர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம பிக்சரை செலெக்ஷன் பண்ணிக்கோம். அது மாதிரி வந்துக்கிறேன். தரேன். செலக்டில் போய் இன்வெர்ஸ் அப்படின்னு எதுக்கு கொடுக்கோம்னா, நான் அதை சொல்லிக்கிறேன். இப்போ இந்த இது நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அந்த ஆர்ட்ஸை ப்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்படி எடிட் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் நம்ம மார்க் பண்ணிக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு இப்படி எடிட் ஆகும், பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா. இந்த இதை நம்ம சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம செலெக்ஷன் பண்ண ஏரியாவுக்கு அவுட்டர் ஏரியா ஃபுல்லும் செலெக்ஷன் ஆகிரும். இப்போது நான் இந்த இடத்துல ஆர்ட்ஸ் ப்ரெஸ்ஸோட செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆர்ட்ஸ் கிஸ்ட்ரி ப்ரெஸ் டூவில் செலெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் எடிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கைக்கு பாருங்கள், நான் செலெக்ஷன் பண்ண ஏரியாவில் மட்டும் அந்த ஒரு எடிட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா, பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியும். இந்த டூலுடைய வேலை இதுதான். இது நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த கை இதில் இல்லை, இது ஃபுல் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இந்த பிக்சரை மட்டும் தனியாக நம்ம பின்னால் வரக்கூடிய பேக்ரவுண்டை இந்த டூலை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த 2 டூலும் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஒரு எடிட் பண்ணுறதுக்கு நல்ல டூல் இது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.